கடகராசி தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு கடகராசி அண்ணாமலைஜி இருக்கார். அடுத்தது இப்போ விஜய்ஜியுடைய என்ட்ரி. அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வந்து அரசியலுக்கு நல்லது. அதுதான் அவருக்கு யாராவது குறித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் குறித்து கொடுக்கல. 26/5/2025 வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகத்தில் மிக கவனமாக இருக்கும். எப்படி ரஜினி கூட சொல்லிவிட்டு பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் போட்டு திடீரென்னு ஏன் பேக் அடித்தார் என்ற அவருக்கு வெளிச்சம். அரசியல் என்றால் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை வெல்றதுக்காக கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த கணக்கின்படி தான் அவர் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார். அதில் அந்த அஷ்டமி திதியும் அவர்கள் சான்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறார். 2018 2018-19 அவர் அரசியலுக்கு வருவார் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் இதுபோல் கணக்குகளை வைத்து தான் சொல்லிக் கொடுத்தோம். ஏற்கனவே சந்திரன் உச்சம் பெற்ற ராசி ஒரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கார். அதாவது அஷ்டமியில் செய்யக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வந்து அரசியலுக்கு நல்லது. அதுதான் அவருக்கு யாராவது குறித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் குறித்து கொடுக்கல. அது 2/2/2024 18 தேய்பிறை அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் சுக்கிர ஓரையில் ஆரம்பிச்சிருக்கார். 1 to 2 சுக்கிர திசையே நடக்குது அவருக்கு. அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளும். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அது அதோட முக்கியமாக பார்த்துக்கணும். அதோட இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. அதில் சுக்கிர புத்தி வேறு நடக்குது அவருக்கு 26/5/2024 வரைக்கும். ஸோ சுக்கிரனையே வைத்து தான் அவர் அரசியலுக்கு வரணும்னு யாரோ அவருக்கு கைடன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 26/5/2025 வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர் ஆரம்பித்த இந்த பணிகள் தடைபடாமல் இருப்பது இந்த பீரியடை தாண்டணும். 26/5/2025 அது தாண்டின பிறகு தான் இதை பற்றி விஜய் சார் இதை பற்றி அரசியலை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு ஜோதிடத்தில் இருக்கு. அந்த அஷ்டமியில் ஆரம்பித்ததை பற்றி எனக்கு எந்த விதமும் கவலை கிடையாது. ஏன்னா தேய்பிறை அஷ்டமி என்பது ஜெயத்தை கொடுக்கும். அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியம். அதனால் அதை வந்து அரசியல் என்றால் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை வெல்றதுக்காக கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது இல்லாமல் சுக்கிரன் ஆட்சி. சினிமா துறைக்கு சுக்கிரன் தான் முக்கியம். அவர் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கடகராசி. அவர் கடகராசி தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு கடகராசி அண்ணாமலைஜி இருக்கார். அடுத்தது இப்போ விஜய்ஜியுடைய என்ட்ரி கடகராசி. இவரும் நீச்சபங்க ராஜயோகம். இவருடைய நீச்சபங்க ராஜயோகம் என்பது ரொம்ப முக்கியம். அதை பார்க்கணும். அரசியலில் வந்து யோகங்கள் வந்து முக்கியம். சினிமாவில் எப்படி இந்த நீச்சபங்க ராஜயோகம் இவரை பெருமைப்படுத்துதோ அதுபோல் இந்த அரசியலில் வந்து அந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் என்னுடைய கணிப்பு 26/5/2025 தாண்டின பிறகு தான் அதுவரை சில தடங்கள்லாம் காணப்படும். தேகாரைக்கும் கவனம், குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேகாரைக்கும் கவனம், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறதெல்லாம் காலகட்டம். சுக்கிர திசை வந்து 41 வரைக்கும் இருக்குது. அதனால் அது லாங் ரன் டு கோ. அதில் இந்த பீரியட் வந்து சுக்கிரனுடைய காலகட்டமாக இருந்தாலும் வலிமை பெற்று இந்த காலகட்டத்தை தாண்டணும். ஸோ இந்த நாள் அவர் குறித்து கொடுத்தது வெள்ளிக்கிழமை என்பது ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சுக்கிரன் நாள் மதியம் 1-2 சுக்கிர ஓரை, அதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி என்பது அந்த எதிரிகள் விஷயம். இன்னொன்று விசேஷம் பார்க்கணும். சுவாதி நட்சத்திரம். இது என்னடானா துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு. துலா ராசியில் இருக்கிறது தான் சுவாதி நட்சத்திரம். அது நரசிம்மருடைய நட்சத்திரம். ஸோ எல்லாவற்றிலும் ஒரு தீர்க்க தரிசனத்துடன் தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த கணக்கின்படி தான் அவர் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார். அதில் அந்த அஷ்டமி திதியும் அவர்கள் சான்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறார்கள். அதை தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி அப்ரூவல் கொடுக்கணும்னு வேண்டியிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமைப்பு
அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி கிடைச்சோன்னா இன்றைக்கே டிக்ளேர் சுக்கிர ஓரையில் அவருக்கு பிடித்த ஓரை சுக்கிர ஓரை, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஜாதகம். அதனால் இந்த நாளை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நான் நினைக்கிறேன். விஜய் சாருடைய அரசியல் எல்லாமே யாராக இருந்தாலும் சரி, அவர் 4 வருஷத்துக்கு முன்பிலிருந்து 2018 2018 19 அவர் அரசியலுக்கு வருவார் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால், இதுபோல் கணக்குகளை வைத்து தான் சொல்லிக்கொண்டோம். உடனே நான் தான் சொன்னேன் அவர் வந்தாருன்னு அந்த 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 பொசிஷன்லாம் எடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. ஜோதிடம் யார் யார் ஜாதகம் கொடுக்குறார்களோ அது என்ன நடக்குமோ சொல்கிறது எங்கள் வேலை. அதனால் அதை கடந்த காலத்தில் நாம் சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கிறது என்றால் அவருடைய ஜாதகம் கொண்டு வந்திருக்கு. எப்படி ரஜினி கூட சொல்லிவிட்டு பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் போட்டு திடீரென்னு ஏன் பேக் அடித்தார் என்று அவருக்கு வெளிச்சம். விஜய் சார் சொல்லியிருக்கார். என்னை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஆல் த பெஸ்ட். இந்த 25வது ஆண்டு 5வது மாதம் முடிகின்ற வரையில் என்னுடைய கணிப்பின்படி நான் வேறு அரசியலில் இருந்தாலும் எல்லோரும் நன்றாக வளர வேண்டும் என்று நினைப்பவன். இந்த காலவட்டிக்கும் அவர் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மற்றபடி அவருடைய அரசியலை பற்றி பெரிய அளவுக்கு விரிவாக பேசக்கூடிய நபராக இந்திய அரசியலில் காணப்படக்கூடிய அமைப்பு. கடகராசி சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. 2 கடகராசி இப்பொழுது வந்திருக்கு. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் என்ட்ரி அண்ணாமலைஜி. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த லேட்டஸ்ட் என்ட்ரியாக விஜய் சார் வந்திருக்காரு. ஏற்கனவே சந்திரன் உச்சம் பெற்ற ராசி ஒன்று தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கார். ஏனென்றால் சந்திரன் ஆட்சி பெற்றால் தான் கடகம், சந்திரன் உச்சம் பெற்றால் அது ரிஷபம், சந்திரன் நீச்சம் பெற்றால் அது விருச்சகம். இந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சார் அவர் இருக்கார். ஸோ இந்த சந்திரன் சார்ந்த உச்சம் ஆட்சி பெற்ற ராசிகளுடைய அமைப்பில் அடுத்து வரக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு நகர்வாக தான் நான் பார்க்குறேன்.